ஆஸ் அ நியூரோ சைக்காட்ரிஸ்டா ஒரு போதை அப்படின்னா என்ன டாக்டர்? போதைன்னு எப்படி சொல்லுவோம்னா, உடல் நலத்த பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட அத திரும்ப திரும்ப செய்து அத அவங்களால விட முடியாம ஏற்படும் பொழுது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ பாதிக்கிற மாதிரியோ, இல்ல அவங்களோட ஒர்க்க பாதிக்கிற மாதிரியோ, இந்த மாரி எந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுதோ, அப்படி ஏற்பட்டால் கூட அத அவங்களால விட முடியாம இருக்கு. அது மேல டிபெண்டன்ஸ் ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஒரு இத வந்து போதைன்னு சொல்லுவோம். அடிக்ஷன்னு சொல்லுவோம். இப்ப மக்களுக்கு திரைப்பிரபலங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டுறாங்க. அவங்க தான் அதை அதிகமா பெரும்பாலும் அவங்க தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு பின்பம் இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? அவங்க தான் ஹை ப்ரொஃபைலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான முகங்கள் மாட்டுனது நம்மளுக்கு தெரியுது. சரியா? ஆனால் எல்லாரும் ஸ்கூல் பசங்கள்லேருந்து, காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, இத நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டிக்கு போனால், ஹாஸ்டல்ல தங்கினால், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு போனால், ஸோ இது அவங்க யூஸ் பண்றாங்க. ஒரு தடவ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அந்த சொசைட்டியோட அந்த பெர்மிசிவிட்டி வந்து ஜாஸ்தியாகி போச்சு. முந்தி இல்லாம இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. சில பேரால மட்டும் தான், சில இடத்துல மட்டும் தான் ஸ்பெஷலா இதெல்லாம் எடுக்குது. இப்போ எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரீட் கார்னர்லலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அது ஒண்ணு மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன். டாக்டர், இப்ப எப்படி நம்மளோட குழந்தை இதுக்கு அடிக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது டாக்டர்? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஸ்கூல்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல காலேஜ்ல அவங்க செய்யற இந்த படிப்பு அளவு, படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து இந்த பிஹேவியர்ல மாற்றங்கள் வரும். இந்த காலத்துல இன்ஸ்டாகிராம் இஸ் சச் அ கேட்சி சோஷியல் மீடியா. அதுல பாதி வருது கச்சரா கைண்ட் ஆஃப் இதுதான். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சினிமாவை எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. லெஸ் தென் 5% ஆஃப் சினிமா இஸ் ஆக்சுவலி வர்த் வெல். ஸ்கூல் எல்லாரையும் பெஸ்ட்டாக கொண்டு வந்து அது எல்லாரையும் வாழ்க்கையில் உயர்த்தி விட தான் ஸ்கூல் பார்க்குமே தவிர, தன் குழந்தைக்கு எது சரியான முறை எதுன்னு பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸோட பொறுப்பு தான். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சமீப காலமாவே சினிமா பிரபலங்கள மீது அவங்க போதைப்பொருள் வழக்கு அப்படின்றது தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு. அதை குறித்து நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள், நரம்பியல் மனநல நிபுணர், அவர்கிட்ட இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஆஸ் அ நியூரோ சைக்காட்ரிஸ்டா ஒரு போதை அப்படின்னா என்ன டாக்டர்? போதைன்னு எப்படி சொல்லுவோம்னா, ஒவ்வொரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்து அது அவங்களோட உடல் நலத்தை பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட அதை திரும்ப திரும்ப செய்து அதை அவங்களால விட முடியாம ஏற்படும் பொழுது, அவங்களோட உடல் நலமோ இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்கிற மாதிரியோ, இல்லை அவங்களோட ஒர்க்கை பாதிக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுதோ, அப்படி ஏற்பட்டால் கூட அதை அவங்களால விட முடியாமல் இருக்குது. அது மேலே டிபெண்டன்ஸ் ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி ஒரு இதை வந்து போதைன்னு சொல்லுவோம், அடிக்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து பெரும்பாலும் வந்து சப்ஸ்டன்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது போதை பொருட்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் அதாவது கூட சொல்லுவோம். அது இது வந்து பிஹேவியரல் அடிக்ஷன் இல்லாத நான் சப்ஸ்டன்ஸ் ட்ரக்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு சில பழக்க வழக்கங்கள் மேலே கூட அடிக்ஷன் போதை ஏற்படும் இது. ஸோ இந்த மாதிரி அவங்க உடல் நலத்துக்கோ இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்க்கோ இது வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டு, அப்படி ஏற்படுத்துகின்றது தெரிஞ்ச பிறகும் கூட அதனால் அவங்கள விட முடியாமல் அது மேலே ஒரு டிபெண்டன்ஸ் ஏற்பட்டதுனால் அந்த ஒரு பழக்கத்தை போதை என்று நம்ம யூஸ்வலாக டிஃபைன் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம தொடர்ந்து பண்ணா அது நமக்கு போதையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நார்மலா இந்த தைலம் எல்லாருமே தேய்ச்சி தேய்ச்சி அதோட ஸ்மெல் இல்லாட்டி தூங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருது எல்லாருக்குமே. அது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு போதையா கன்வே ஆகுது டாக்டர்? ஸோ இந்த தைலம் யூஸ் பண்ணுறது, தலையில் தூங்குறதுக்கு முன்னாடி தலையில் தைலம் தடவுறது, இல்லாட்டி அதை வந்து கொஞ்சம் மூக்கு கடையில் அதெல்லாம் வந்து பெரும்பாலும் போதைன்னு நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா அதை வந்து போதைன்னு எப்போ சொல்லுவோம்னா அவங்களோட தன்னோட உடல்நலத்திற்கு ஒரு கேடு ஏற்பட்டு, இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேலை செய்கிற இடத்துல இந்த கொலீக்ஸுக்கு அது மாதிரி ஒரு எப்போ ஒரு ட்ரபிள் ஏற்படுகின்றது இந்த தெரிஞ்ச பிறகும் கூட அதை அவங்களால விட முடியாமல் இருக்கும். டிபெண்டன்ஸ் ஏற்பட்டு அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் தான் இதை வந்து நம்ம போதைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைலம் தடவுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட உடல் நலத்துக்கு பெருசாக ஒரு கேடு ஏற்பட்டு போகிறதில்ல. ஸோ இந்த தைலம் தடவுற ஒரு இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக போதைன்னு சொல்ல மாட்டோம். மேபி அது ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோமே தவிர ப்ராபப்ளி அது ஒரு போதைன்னு அதை வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம அதை சொன்னோம் என்றால் அது போதையில் உள்ளடங்காது. அதனால் அது ஒரு போதைன்னு சொல்ல முடியாது நம்மளால். இதனால எந்த பிரச்சனையுமே வராது இல்லை டாக்டர்? பிரச்சனை ஏற்படலாம். பட் ஆனால் என்ன ஏற்படும், தைலத்தை தடவை இந்த தோல் வந்து நிறம் மாறலாம், கருப்பாக மாறலாம். சில சமயம் அதனால் அலர்ஜிக் இது ஏற்படலாம். அதை தடவி அதை தடவாமல் இருக்கிற நாளில் வந்து அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம். அவ்வளோதான் பாதிக்குமே தவிர பெரும்பாலும் இது ஒரு போதைன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப சமீப காலமா திரைப்பிரபலங்கள் மீது போதைப் பொருள் வழக்கு அடிக்கடி வெளி வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். சோ அவங்க மட்டும்தான் இதை பண்றாங்களா, இப்ப மக்களுக்கு வந்து திரைப்பிரபலங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டுறாங்க, அவங்க தான் அதை அதிகமா பெரும்பாலும் அவங்க தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு பின்பம் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? அவங்க தான் ஹை ப்ரொஃபைலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான முகங்கள் மாட்டினது நம்மளுக்கு தெரியுது, சரியா? ஆனால் எல்லாரும் ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி அன்றாட இதில் நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யூஸ் பண்ணி கூட நாங்கள்லாம் டெய்லி இது மாதிரிலாம் பார்க்குறோம். இது வந்து இப்போ சொசைட்டியில் வந்து நிறைய இந்த பழக்க வழக்கங்கள் மாறிட்டது. காலேஜ் சினிமா துறையில் மாட்டப்படுறவங்க இந்த ஹை ப்ரொஃபைல் இது அதெல்லாம். ஸோ அதனால் அதுதான் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே தவிர மற்ற ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன பசங்க, காலேஜில் படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பறந்து இது மாதிரி நிறைய இதில் இந்த அண்மை காலத்தில் வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்க வழக்கம் ஏற்பட்டது. ஸோ அவங்க ஹை ப்ரொஃபைல், ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் இது நிறைய வேகமாக பரவி வருகிறது. அதனால் அது ஒன்று பெரிய டாக்டர். இப்போ யங் ஜென்ரேஷன் வந்து இதை நிறைய அடிக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, இந்த பழக்கத்தை வந்து அவங்க மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? ஒன்று வந்து ஈஸி அவைலபிலிட்டி, சுலபமாக எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிது, சரியா? ஸோ அதுதான் நம்பர் ஒன். இது ப்ளஸ் நிறைய பேர் உபயோகிக்கிறதுனால பியர் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டிக்கு போனால், ஹாஸ்டலில் தங்கினால், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பர்த்டே பார்ட்டிக்கு போனால், ஸோ இது அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சொசைட்டியோட அந்த பெர்மிசிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகி போச்சு. ஸோ ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்குறதுல என்ன தப்புன்னு அந்த சொசைட்டியோடைய அந்த ஸ்ட்ரிக்ட் ரிஜிட் வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இதனால, ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன். வைடர் அவைலபிலிட்டி. ஸோ ஐ திங்க் முந்தி இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. சில பேரால் மட்டும்தான், சில இடத்துல மட்டும்தான் ஸ்பெஷலாக இதெல்லாம் எடுக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் கார்னர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அது ஒன்று மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ அவங்க இப்போ வந்து இப்போ இந்த சமூக வலைதளத்தில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் வந்து எல்லாமே இது அவைலபிளாக அந்த மாதிரி பண்ணுற இடத்துல நியூஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வைடர் இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அந்த சின்ன பசங்களுக்கு கிடைக்கிறதுனால ஈஸியாக அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை மூவி ஆகட்டும், சீரியல் ஆகட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், டாக்குமெண்ட் ஆகட்டும், இதில் எந்த விதமான பிளாட்ஃபார்ம்லையுமே இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு ஈஸியாகவே நாங்கள் அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது டாக்டர்? ஸோ இது யூஸ் பண்ணால் இது ஒரு தப்பான ஒரு பழக்கம்னு அதை இது பண்ணுறதில்ல. அதை யூஸ் பண்ணால் ஒரு ஓகே, ஒரு நியூ ஜெனரேஷன் ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? இதுக்கு ஒரு சின்ன இது பண்ணோன்னா, முந்தி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன உடைகள் போட்டிருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ உடைகள் போடுறதில்ல. ஸோ ஃபேஷன் சென்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ அதை இப்போ சாப்பிட்றதில்ல. ஸோ உடைகள் சிறுசாயிட்டே வருது, ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் மாறிட்டே வருது. ஸோ அதே மாதிரி சொசைட்டியோட பெர்மிசிவிட்டி லெவல் எல்லாம் மாறிக்கிட்டே வருது ஒவ்வொரு டெக்கேடும். ஸோ அதனால் இப்போது ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட ஆட்டிடியூட் என்னென்னா,
ட்ரக்ஸ் எடுக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு கிரிமினல் மைண்ட் செட்டோட தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு தடவை 2 தடவை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தா இல்லை, ஒரு தடவை எடுத்துட்டு விட்டுடலாம், அதனால என்ன, பார்ட்டியில் தானே ஒரு தடவை ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் வந்துடுது. ஸோ இல்லை ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கவே கூடாது, ட்ரக்ஸ் எடுக்கிறது ஒரு தவறான பழக்க வழக்கம், இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு பழைய ஜெனரேஷனுக்கு இருந்த ஒரு ஆட்டிடியூட் இந்த ஜெனரேஷனுக்கு இல்லை. ஸோ அதனால் ஐ திங்க் சொசைட்டியோட இந்த பெர்மிசிவிட்டி அண்ட் இந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன் டாக்டர் அப்ப இருந்த ஜெனரேஷனுக்கும் நாங்க இப்ப இருக்கிற எங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கு, அதை வந்து நார்மலைஸ் பண்ணனால எங்களுக்கு அப்படி இருக்கா? அப்படின்னு இல்லை, ஐ திங்க் சொசைட்டியோட ஆட்டிடியூட்ஸ் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் மாறுது இல்லையா. அந்த காலத்தில் அவங்க அணிஞ்ச உடைகள் வேறு, சாப்பிட்ட சாப்பாடுகள் வேறு, அவங்களோட வேல்யூஸ் வேறு. ஸோ இந்த ஜெனரேஷனோட வேல்யூஸ் வேறு. ஸோ எவ்ரி திங் கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா. ஸோ அதனால் ஈஸி அவைலபிலிட்டி. ஸோ எவ்ரி ஸ்ட்ரீட் கார்னர், எவ்ரி இதில் இந்த வீடு கேனபஸ்லாம் கிடைக்கிறதுனால ஸோ ஐ திங்க் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஈஸி அவைலபிலிட்டி, இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வை ஷுட் ஐ மிஸ் அவுட், நான் என்னத்துக்கு எல்லாரும் பண்ணும்போது நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் மட்டும் என்னத்துக்கு சாமியார் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துட்டு ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் ஹவ் லெட் டு தி இன்க்ரீஸ் யூசேஜ் ஆஃப் இந்த ட்ரக்ஸ் மாதிரி. எப்படி இது இவ்வளோ ஈஸியா கிடைக்குது டாக்டர்? எல்லாருக்கும் யார் வேணா வாங்கிக்கலாம், எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அது எப்படி? ஒன்று வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் செகண்ட் திங் இஸ் நிறைய ட்ரக் டிராஃபிக்கிங், மேஃபியா அதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த அத்தாரிட்டிஸ்க்கெலாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்க்ரீஸிங் நம்பர்ஸ் ஆஃப் இந்த மாதிரி மாஃபியா குரூப்ஸ்லாம் வந்ததுனால ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுக்கு வந்து இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு அந்த பீப்புள் தேவைப்படுது. ஸோ நிறைய இந்த குரூப்ஸ் வந்து இதே ஒரு இதுவாக பண்ணி சின்ன பசங்களை எப்படி இன்ஃபார்ம் பண்ணலாம். நிறைய நான் பார்த்துருக்கேன் வெளிநாட்டில் என்னென்னா இந்த மாதிரி இந்த குரூப்ஸ் எல்லாம் ஸ்கூல் வாசலில், காலேஜ் வாசல்லே இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஸோ அந்த லெவலுக்கு இதெல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ ஐ திங்க் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸோட வேலையும் இப்போ ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் வந்து இதை மானிட்டர் பண்ணதுங்கிற, நிறைய பேர் இந்த வேலைக்காகவே இது பண்ண வேண்டியது. பேரண்ட்ஸால் அந்த நம்ம ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போது வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்க, 24 hours மானிட்டர் பண்ண முடிஞ்சது. இப்போது 2 பேரண்ட்ஸும் வேலைக்கு போகிறாங்க, ஃபுல்லாக சில்ட்ரனை மானிட்டர் பண்ண அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு அவங்களால இது பண்ண முடியல. ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வேறு. ஸோ ஐ திங்க் பிள்ளைங்க மேலே ஒரு 24 hours கண்காணிக்கிற அந்த இதுவும் வேலையும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. So all of this I think have led to increased usage of these medications. Values of the society have changed. முந்தி இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணாலே ஒரு மாதிரி பார்க்குற ஒரு ஆட்டிடியூட் போயிடுச்சு. அதனால் என்ன ஒரு தடவை செஞ்சால் என்ன, அது என்ன பெரிய ஒரு தப்பாங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் திஸ் ஹவ் சேஞ்ச்ட். எஸ் டாக்டர், நீங்கள் இப்போ இங்கே சொன்ன மாதிரி இப்போ ஸ்கூலுக்கு வெளியில் கிடைக்கிறதாகட்டும், காலேஜ் வெளியில் கிடைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் இடத்துல எங்கேயாவது அந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெளியிலையோ இல்லை பக்கத்துலையோ, கிளாஸ் ரூம் பக்கத்துலையோ சில அந்த கூலிப்னு ஒன்று சொல்லுவாங்க டாக்டர், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கும். காலேஜ்குள்ளேயும் இருக்கும், ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஏன் இவங்க இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஸோ ஐ திங்க் இந்த எஜுகேஷன் எல்லாம் இட் ஷுட் இன்க்ளூட் அண்ட் கரிக்குலம், எஜுகேஷன் கரிக்குலம்லாம் 5 yearsக்கு ஒரு தடவை மாற்றுறாங்க. பட் ஐ திங்க் ஸ்கூல்லேருந்தே, சின்ன இதுலேருந்தே இதுக்கெல்லாமும் அந்த உண்டான இதெல்லாம் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் எஜுகேட் த சில்ட்ரன் தட் இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து இதெல்லாம் ஒரு ஹெப் கிடையாது, ஒரு சும்மா ஒரு இது கிடையாது, எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும், கூலாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ அதனால் சிலது செய்யலாம், ஆனால் இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது, இதெல்லாம் தப்பான ஒரு பழக்க வழக்கம் தான், நீங்கள் அதில் மாட்டவே கூடாது அப்படின்னு இன்கல்கேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான். இப்போ எப்படி சிகரெட் ஸ்மோக்கிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களோ, சிகரெட்டுக்கு டேக்ஸஸ் ஜாஸ்தியாக போட்டு ஒவ்வொரு சிகரெட்டில் பிராண்டிங் பண்ணி சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த்னு பிராண்டிங் போட்டு அந்த மாதிரிலாம் சிகரெட் ஸ்மோக்கிங் இன்சிடென்ட்ஸ்லாம் இப்போ நிறைய கம்மியாக போச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஒரு பிஆர் கேம்பெயின் எல்லாம் இதில் பண்ண தான் இதெல்லாம் குறையும். இப்போ அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டியூஷன், காலேஜாக இருந்தால் காலேஜில் இருக்க இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அவங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்போ தெரியறது இல்லை. பசங்கள்லாம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சி பசங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு அவங்களுக்கு, பசங்க இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் என்ன பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. லாட் ஆஃப் வெரி யங் சில்ட்ரன் ஆர் எக்ஸ்போஸ் டு ஆல் ஆஃப் திஸ் இன் இன்ஸ்டாகிராம். டாக்டர், இப்போ எப்படி நம்மளோட குழந்தை வந்து இதுக்கு அடிக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது டாக்டர்? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா,
ஸ்கூலில் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை காலேஜில் அவங்க செய்கிற இந்த படிப்பற அளவு, படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து இந்த பிஹேவியரில் மாற்றங்கள் வரும். ஒரு மாதிரி ரொம்ப கோவப்படுறது, இல்லை எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அடிக்கடி வெளியே போக பார்க்குறது, தெரியாத நபர்கள் கூடலாம் பேசிகிட்டே இருக்கிறது, அடிக்கடி பணம் கேட்டுட்டு இருக்கிறது. பிகாஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியாக சீப்பாக வரதில்லை, நிறைய காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது என்றால் ஓகே, ஏதோ ஒன்று தப்பாக நடந்துட்டுருக்குது, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, தப்பாக நடந்துட்டுருக்குது, ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கண்காணிக்கணும்னு அந்த ஒரு அவேர்னஸ் முதல்ல வரணும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நிறைய குழந்தைகள் என்னென்னா இந்த காலத்தில் அம்மா அப்பா வந்து பழைய காலமாக ஸ்ட்ரிக்டாக குழந்தைங்களை வளர்க்குறதில்ல, ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் வளர்க்குறாங்க. ஸோ பெஸ்ட் திங் அவங்கள ஒரு கான்ஃபிடன்ட் பண்ணி அவங்கள மிரட்டி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்கியா அந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இதை மாதிரி கேட்டு என்ன ஏதாவது ட்ரபிள் நடந்துகிட்ருக்கா, நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா, தயவுசெய்து ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணால் டெஃபினெட்லாக எவ்ரிபடி வில் ஓப்பன் அப். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் படிக்கிறதோ காலேஜில் படித்தா அவங்கள படிப்பு அந்த அவங்க வாங்குகிற மார்க்ஸ் எல்லாம் கம்மியானாலோ, இல்லை ஸ்கூலில் கட் பண்ணுறது, வெளியில் அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவிடுற அந்த டைம் ஜாஸ்தியாச்சுனாலோ, இல்லை யார் தேவையில்லாத நபர்கள் கூட போகிறது, வெளியே போகிறது, பேசுகிறது அந்த மாதிரி, இல்லை அடிக்கடி அவங்க பாக்கெட் பண்ணி ஜாஸ்தி கேட்குற மாதிரி இருந்ததுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சைன், ஏதோ ட்ரபிள் நடந்துட்டுருக்குன்னு அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் அவங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில குழந்தைகள் சொன்னால் கேட்டுப்பாங்க, சில பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்காத சில பசங்களுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி திருத்துறது டாக்டர்? அவங்கள்ட்ட எந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக இதை ஏதோ நடந்துட்டுருக்கு, தப்பு நடந்துட்டுருக்கு, இதுவாக இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ தப்பு நடந்துட்டுருக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணோம். பேரண்ட்ஸால் மேனேஜ் பண்ண முடியுதா இல்லையா, சொல்லி கேட்குறாங்களா பசங்க அப்படின்னு கேட்கணும். சொல்லி கேட்காட்டி யோசிக்காமல் ஹெசிடேட் பண்ணாமல் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்க்கு கொண்டு போய் விட்டுறணும். சரியா? இதெல்லாம் அவங்க கொண்டு போய் விட்டால் இது வந்து தப்பாக நினச்சிப்பாங்க, அடுத்தவங்க தப்பாக நினச்சிப்பாங்கன்னு பண்ணிட்டு இது நீட்டிகிட்டே போனால் இது என்றைக்குமே இது பண்ணாது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இது கொண்டு போய் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போ சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்கிட்டயோ கொண்டு போனால் அவங்க ஸ்கில்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் வந்து இதை வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் நாங்கள் நீ பண்ணுறது தப்பு, நீ கெட்ட பையன் கெட்ட பொண்ணு இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, யூ கமிட்டிங் அ சின், பாவம் பண்ணுறீங்க நீங்கள், அப்படி நாங்கள் டீல் பண்ண மாட்டோம். வில் பி நான் ஜட்ஜ்மெண்டல். ஸோ என்னத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க, வாட் இஸ் த ரீசன், நீங்கள் இதுலேருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையா, வெளிவரத்துக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான உதவி உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரி ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச் எடுத்து ஸோ அவங்களுக்கு தேவையான உதவி இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலிங், மெடிசின்ஸ் தேவைப்பட்டனா மெடிசின்ஸ் இதெல்லாம் பண்ணி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான உதவியெல்லாம் அவங்களுக்கு செய்யறது. பேரண்ட்ஸால் முடிஞ்சதுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணட்டும், இல்லை முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணாமல் அவங்க செய்ய வேண்டியது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கொண்டு போய் விட்டுறது தான் அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ எந்த ஒரு குழந்தைங்க பிறக்கும் போது நான் இந்த பழக்கத்தெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க பழகிறது கிடையாது. ஒன்று பார்த்தோ இல்லை அவங்க பழகுன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் பார்த்து வர மாதிரி, அதாவது இப்போ இன்ஸ்டாகிராம் சொன்ன மாதிரி மூவிஸில் இருக்கட்டும், எல்லாமான பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? என்ன அவங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கங்கிறது எவ்ரி பேரண்ட் ஷுட் நோ. சரியா? அது சின்ன வயசுலேயே அந்த மாதிரி பண்ணணும். லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் சின்ன பசங்களுக்கு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, அவங்க மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது, அது இவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் செய்யவே கூடாது. பிகாஸ் இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம் இஸ் சச் அ கேட்சி சோஷியல் மீடியா. அதில் பாதி வருது கச்சரா கைண்ட் ஆஃப் இதுதான். சரியா? அது அவள் அழகாக டிசைன் பண்ணி அது குழந்தைங்களோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால் நம்மளுக்கே அதை பார்த்தாலே இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்களேன்னு அதுலேருந்து வெளியே வரத்துக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன இம்ப்ரெஷனல் மைண்ட்ஸ் ஒரு 11, 12, 13 வயசில் இருந்தால் அது அவ்வளோ அழகாக போட்டதுனால அது ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இம்ப்ரெஷனபிள் மைண்ட்ஸுக்கு அது மாதிரி பார்க்கும்போது அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் லிமிட்ஸ் போடணும். ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா, மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு 1/2 hour, எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் 1/2 hour சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸில் மேபி சாட்டர்டே சண்டே 1 hour யூஸ் பண்ணலாம். அதுவும் பேரண்டல் கண்ட்ரோலோடு தான். என்னென்ன இதெல்லாம் ஹேண்டில்ஸ் பார்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஓவர் சைட்டோட சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்.
இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, ஸ்னாப் சாட்னு ஒன்று வந்திருக்குது. இந்த ஸ்னாப் சாட்ஸ் அதை விட இன்னும் கஷ்டம். இது என்னென்ன பண்ணுறாங்க, எதை பண்ணுறாங்க, என்னென்ன வந்து ஸ்னாப்பை இதை எடுக்கிறேன், ஸ்னாப்பை அதை அவங்க கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்ரி தெரியுது. 1 செகண்ட் என்ன பண்றோம்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ திங்க் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் மொபைல் ஃபோன், லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கிறதையும் கண்காணிக்கணும். எவ்வளோ நேரம் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாமும் அவங்க பார்க்கணும். சரியா? 18 வயசுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது வேறையாக இருக்கலாம். பட் சின்ன ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த இதுலேருந்து இது பண்ணி இவ்வளோ நேரம் தான் நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய குழந்தைங்க இப்போது பேரண்ட்ஸ் என்ன சொல்கிற ஒரு விஷயம்னா, என் குழந்தைங்க நிறைய கிளாஸஸ்க்கு போகிறாங்க, டியூஷன்ஸ்க்கு போகிறாங்க, அதனால் தனியாக விட வேண்டியிருக்கு. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி நான் கொண்டு போய் அவங்க பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணோம், கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு மொபைல் ஃபோன் தேவைப்படுது. 11 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சாதாரண பட்டன் ஃபோன் தேவை. அவங்க கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணோம், நீங்கள் அங்கே போய் அவங்களை திரும்ப கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு சாதாரண பட்டன் ஃபோன் போதும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஃபோன் தேவையில்லை. சப்போஸ் வீட்டுக்கு வந்து அவங்க சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம், எனக்கு வாட்ஸ்அப்பில் லெசன்ஸ் வருது, ஹோம்ஒர்க் வருதுன்னா உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. ½ an hour மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடுத்தா போதும். ஸோ இதெல்லாம் அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு கட்டுப்பாட்டோட இது பண்ணாதான் இந்த தேவையில்லாத சைட்ஸு, தேவையில்லாத ஹேண்டில்ஸ்லாம் பார்க்காம இருப்பாங்க. ஸோ இது எல்லாரும் வச்சுருக்காங்க, என் குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் இருந்தால் கஷ்டப்படுவா, அந்த மாதிரிலாம் பார்க்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசில் இம்ப்ரெஷனபிள் மைண்டில் இந்த கண்ட்ரோலை அவங்க கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே டாக்டர், இதெல்லாம் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சினிமா பிரபலங்கள் மூலயமாலுமே குழந்தைகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சினிமாவை எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. லெஸ் தென் 5% ஆஃப் சினிமா இஸ் ஆக்சுவலி வர்த்வைல். சரியா? அதனால் சின்ன குழந்தைங்க இருக்கும் பொழுது வீட்டில் பேரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கவே கூடாது. அந்த நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய வச்சுருக்காங்க கனெக்ஷன்ஸ். இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் குழந்தைங்க பார்க்கணுன்னா அந்த அண்டர் 13க்கு அந்த மாதிரி கேட்டகரி மூவிஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை மட்டும்தான் அவங்களோட சேர்ந்து பார்க்கணும். மற்ற பெரியவங்க அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா குழந்தைகள் தூங்கினதுக்கப்புறம் அவங்க இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கணும். பேரண்டல் கண்ட்ரோல் போட்டுடணும், குழந்தைங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து அதை விட பயங்கரமான ஒரு பிரச்சனைனா இந்த காலத்து சீரியல்ஸ் தான். சீரியல்ஸில் கண்ணா பின்னான இந்த கான்செப்ட்ஸ்லாம் வருது. ஸோ அது இப்போ வாயில் சொல்கிறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ஸு, பழி வாங்கிறது, அதை பண்ணுறது, ஆல்கஹால், ட்ரக்ஸு, இதெல்லாம் சினிமா கூட கண்ட்ரோல் போட்டுடலாம். ஆனால் இந்த சீரியல்ஸ் பார்க்குறதுக்கு பேரண்டல் கண்ட்ரோல் போட முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் உட்காந்துட்டு குடும்பமாக அந்த ஈவினிங்ஸ் அதெல்லாம் பார்க்குறாங்க அந்த சீரியலை. ஸோ அந்த சீரியல்லாம் பார்த்தாலே எனக்கே ஒரு தடவை உட்காந்து பார்த்தேன், எனக்கே டிப்ரெஷன் வந்துடுற மாதிரி ஆகிப்போச்சு. பழி வாங்குறது, கடத்துறது, இது பண்ணுறது, ஏமாத்துறது, திஸ் இஸ் வாட் அந்த எல்லா சீரியல்லையும் இதே தான் வருது. ஸோ இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் ஹார்ம்ஃபுல் ஆன் த க்ரோயிங் மைண்ட்ஸ். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சீரியல் பார்த்து டிப்ரெஷன் ஆகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க. சில பேர் எதுக்கு டிப்ரெஷன் ஆகுறனே தெரியாமல் இருப்பாங்க. எனக்கு ஏதோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்டால் எனக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, எனக்கு ஏதோ டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. டென்ஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது என்ன டாக்டர் அது? டென்ஷனுங்கிறது ஜென்ரலாக அவங்களுக்கு ஏதோ மனசு பாதிப்புக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் இந்த டென்ஷனுங்கிறது. ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டிப்ரெஷனுக்கு தமிழில் மனச்சோர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், ஆங்ஸைட்டிக்கு மனப்பதட்டம்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி என்ன விதமான ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருந்தாலும் டென்ஷன் அப்படின்றவாங்க. ஸோ அவங்களுக்கு அது கரெக்டாக அந்த டென்ஷனுங்கிறது டிப்ரெஷனா, ஆங்ஸைட்டியா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மன அழுத்தம். சரியா? இது அவங்களுக்கு சரியாக இதுக்கு வித்தியாசப்படுத்தி அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் டென்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டென்ஷன்னாலே ஓகே, இது உளவியல் ரீதியான ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சில கேள்விகள்லாம் கேட்டு உங்களுக்கு மன அழுத்தத்தினால் டென்ஷனுங்கிறாங்களா, மன பதட்டத்தினால் சொல்கிறாங்களா, இல்லாட்டி மனச்சோர்வு இருக்கா அப்படின்னு சில கேள்வி கேட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ் அவுட் பண்ணி என்னன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ டென்ஷன்னா ஏதோ மன ரீதியான ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அது ஒரு ஜென்ரல் டேர்ம், அவ்வளோதான். ஓகே டாக்டர், இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு டிப்ரெஷன் வருதுன்னு சொன்னால் சரி, அங்கே இருக்கிறவங்களால இருக்கலாம், இல்லை ஒர்க் ப்ரெஷர்னால இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன் வருதுன்னு அவங்களுமே ஜென்ரலாக சொல்கிறாங்களே, அது ஏன் டாக்டர்?
ஸ்கூலில் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் வந்து இப்போது படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு இல்லையா? ஸோ அந்த போர்ஷன்ஸில் நிறையா ஆச்சு. செகண்ட் திங், படிப்பை தவிர மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இப்போ நிறையா ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க, எலக்ட்ரிஷன் கான்டெஸ்ட் போகிறாங்க, அப்புறம் வேறு குக்கிங், பேக்கிங் அந்த மாதிரி நிறையா. ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து சாயங்காலம் வந்து நிறைய டியூஷன் கிளாஸஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. காம்படிஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. ரிலாக்ஸேஷன் டைமே கிடையாது. வெளியே போய் விளையாடுறதில்ல. நேச்சுரலாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வெளியே போய் விளையாடுற ப்ளே ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ரிலாக்ஸேஷன். அதுக்கு அவென்யூஸ் கிடையாது. இப்போது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மொபைல் ஃபோனை நோண்டுறது, இன்டர்நெட்டை பார்க்குறது, டிவியை பார்க்குறது, அதுதான் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன். இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் அவென்யூஸும் குறைஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு டென்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஸோ இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு இப்போ செய்யறதுக்கு நிறையா இருக்குது, காம்படிஷன் ஜாஸ்தியாக போச்சு, ஆனால் ரிலாக்ஸேஷனுக்கு டைம் கம்மியாக போச்சு. ஃபேமிலிஸும் சைஸு சின்னதாகி போச்சு. முந்தி வந்து தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்கும். இப்போ அம்மா அப்பா குழந்தைகள் மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் அவ்வளோ இருக்கிறது இல்லை, சேர்ந்து விளையாடுறதும் அந்த இதுக்கு கம்மி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த சோஷியல் சப்போர்ட் நெட்வொர்க், ஃபேமிலி சப்போர்ட் நெட்வொர்க் எல்லாம் இருக்கிறதுனால, முந்தி ஃபேமிலி சப்போர்ட் நெட்வொர்க்னா வீட்டில் வந்தால் அம்மா அப்பா வேலைக்கு போனாலும் வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஸோ வீட்டில் தனியாக அவங்க சாவியை திறந்துட்டு வீட்டில் தனியாக வர வேண்டியிருக்கு. அம்மா அப்பா ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு தான் வேலையை விட்டு வராங்க. ஸோ இந்த சப்போர்ட் நெட்வொர்க்கும் கம்மியாச்சு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி இப்போ டென்ஷன் நிறைய தான் இருக்குது. அவங்க சொல்கிறதில்ல ஒன்றும் பொய் இல்லை அவங்களுக்கு. டாக்டர், இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ஒரு அடிக்ஷனுக்கு உண்டாக்குதா அவங்கள? டெஃபினட்டாக அடிக்ஷனுக்கு எதுக்கு தேவைப்படும்னா, நம்மளுக்கு மனசில் ஒரு டென்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம மனசு தாங்க முடியாது இல்லையா? அந்த டென்ஷனை ஒன்று ரிலீவ் பண்ணிக்கணும். அந்த ரிலீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அந்த கோப் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து கோப் பண்ணுறதுக்கு சில நல்ல வழிமுறைகளும் இருக்குது, சில கெட்ட வழிமுறைகளும் இருக்குது. நிறைய பேருக்கு அது என்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ கெட்ட வழிமுறைகள்லாம் என்னென்ன இருக்குது? தூக்க மாத்திரை எடுக்க, தூக்கம் வரல, எனக்கு மனசு பதட்டமாக இருக்குது அப்படின்னு தூக்க மருந்து எடுக்கிறது. சில பேர் லேசாக எனக்கு கொஞ்சமாக ஒரு ஆல்கஹால் குடித்தா எனக்கு தூக்கம் வந்துடும், இல்லாட்டி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு அந்த பழக்கத்துக்கு இது பண்ணிடுவாங்க. சில பேருக்கு கோவம் வரும், சில பேருக்கு எனக்கு கொஞ்சம் மியூசிக் கேட்டால், எனக்கு இன்டர்நெட்டில் நான் பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஷாப்பிங் பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து இந்த சாக்லேட்டை நிறைய சாப்பிட்டா அந்த மாதிரி இது இருக்கும். சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுறதுக்கு அவென்யூ தேடிட்டே இருக்கும் பொழுது சரியாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களால ரிலீவ் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கட்டத்தில் யார் மூலயமாவோ இந்த பழக்கம் ஏற்பட்டு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸை ட்ரை பண்ணியிருப்பாங்க. உடனடியாக அந்த ட்ரக்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க உடனே நினச்சிருப்பாங்க, அன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைச்சிது, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தேன். அடுத்த தடவை அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய ஏற்படும் பொழுது, சரி இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாவோம், எனக்கு ஸ்ட்ரெஸ்க்கு அன்றைக்கி உடனே ரிலீஃப் கிடைச்சது இல்லையா, இந்த மாதிரி பேட் கோப்பிங் மெத்தட்ஸ்க்கு உள்ளாவாங்க. ஆனால் இந்த பேட் கோப்பிங் மெத்தட்ஸ்னால என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குமே தவிர ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு நிரந்தர ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்காது. திரும்ப 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 செய்ய தோண்டும் இது அவங்களுக்கு. ஸோ அதை அவங்க தெரியாமல், ஓகே எனக்கு இது சில மணி நேரத்துக்காக எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்லி திரும்ப 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 செய்ய அடிக்ட் ஆகிடுவாங்க இந்த மாதிரி இதுக்கெலாம். ஓகே டாக்டர், இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல, இப்போ அவங்க வந்து அந்த பேட் திங்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் இல்லாமல் சில நல்ல விஷயங்கள் பண்ணால் இதுலேருந்து சரி வரலாம், ரிலீஃப் ஆகலாம் அவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு இந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் இந்த குட் கோப்பிங் மெத்தட்ஸ்னு பேர். இந்த குட் கோப்பிங் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன, ஓகே எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்குது, இந்த மன அழுத்தத்துக்கு இதெல்லாம் தான் காரணங்கள். வீட்டில் ஏதோ பிரச்சனை, ஏதோ சின்ன மனஸ்தாபம் வந்திருக்கு, வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, உடம்பில் எனக்கு ஏதோ சில நோய்கள் ஏற்பட்டிருக்கு, இல்லை எனக்கு பொருளாதார பிரச்சனை, இல்லை வேலை செய்கிற இடத்துல பாஸோட ஏதோ பிரச்சனைகள், இது எல்லாருக்கும் ஏற்படுறது. இதை நான் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நான் உதவி எடுத்துக்கணுன்னா யார்கிட்ட போய் அணுகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி இதை பண்ணி சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, சரியான நியூட்ரிஷன் சாப்பிட்ற இது, நார்மல் ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ் லைக் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஸோ இந்த மாதிரியான நார்மல் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், யோகா, இதெல்லாம் வந்து நேச்சுரல் வேஸ் ஆஃப் ரெடியூசிங் அ ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் குட் கோப்பிங் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவங்க செய்ய தான் இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு தீரும். பிரச்சனை இருக்குது,
அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்க்கிறதுக்கு இதுதான் சரியான வழிமுறைகள்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த வழிமுறைகளை கடைப்பிடிச்சா தான் இது நேச்சுரலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இதுதான் குட் கோப்பிங் மெத்தட்னு சொல்கிறது நம்ம. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்களுக்கு ஸ்கூல் போகும்போது அவ்வளோ டிப்ரெஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான மெத்தட்ஸ் மட்டும் படிக்கிறதில்ல, அந்த போர்ஷன் மட்டும் நம்ம படிக்கிறது இல்லை. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வரும்போதே நாங்கள் வந்து நீட்க்கு இப்பயே கோச்சிங் கொடுத்துட்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளே எழுத்துடுறாங்க. அவங்களுக்கு அதிக சிலபஸ் கொடுக்கறதுமே ஒரு ரீசனாக இருக்குமா டாக்டர்? டெஃபினெட்லி. ஸோ இது ரொம்ப இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியாச்சு, படிக்கிற சிலபஸ் ஜாஸ்தியாச்சு, சப்ஜெக்ட்ஸ் ஜாஸ்தியாச்சு. அவங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிறத தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இப்போ பண்ண ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த ஒரு ஜாய் குறைஞ்சி போச்சு அவங்களுக்கு. ப்ளஸ் சோஷியல் சப்போர்ட் குறைஞ்சி போச்சு, விளையாடுறதுக்கு அவென்யூஸ் குறைஞ்சி போச்சு. ஸோ இது பேரண்ட்ஸ் தான் ரியலைஸ் பண்ணணும். இவங்களை போய் இந்த மாதிரி செக்கு மடை மாதிரி போய் படித்து நிறைய அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி குழந்தைங்களை இது பண்ணாமல் நேச்சுரலாக அவங்கள வளர விடணும். எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களால எவ்வளவு முடியும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டில் கொண்டு போய் விட்டு ஸோ நேச்சுரலாக அந்த மாதிரி வளர விட்டால் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச இதில் அவங்களோட பேஸில் அவங்களால படித்து சந்தோஷமாக வெளியே வர முடியும். அதை பேரண்ட்ஸ் தான் வழிகாட்டணும், அது ஸ்கூல் வழிகாட்டாது. ஸ்கூல் எல்லாரையும் பெஸ்ட்டாக கொண்டு வந்து அது எல்லாரையும் வாழ்க்கையில் உயர்த்தி விடத்தான் ஸ்கூல் பார்க்குமே தவிர தன் குழந்தைக்கு எது சரியான முறை எதுன்னு பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸோட பொறுப்பு தான். எல்லாருக்குமே ஒரு இது இருக்குன்னே சொல்லலாம். பேரண்ட்ஸ்க்குமே இருக்குது, சோஷியல் மீடியாவுக்கு இருக்குது, நம்ம பார்க்குற எல்லா அந்த சொசைட்டிக்குமே இருக்குது. ஒரு குழந்தை நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லலாம் டாக்டர். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் எல்லாம் சாதிக்கணும், நல்லா படிக்கணும். பட் தென் அதெல்லாம் செய்யும்பொழுதும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி படிக்கணும். அது என்ஜாய்மெண்ட் இஸ் நாட் ஓன்லி சோஷியல் மீடியா, மூவிஸ், அதெல்லாமே. இதை தவிரவும் நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணது இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கேம்ஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ரீடிங், மியூசிக், எவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது. படிப்புன்னு மற்றதெல்லாமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியா அலோன் இஸ் நாட் லைஃப். சோஷியல் மீடியாவை தவிர இருக்குது. சோஷியல் மீடியாவும் நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்க்கும் இருக்குது, இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல முறையில் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஸோ மஸ்ட் ஹேவ் வெரி குட் லைஃப்ஸ் ஆக்சுவலி. ஓகே டாக்டர், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை அழகாவே சொன்னீங்க டாக்டர். ஒவ்வொரு கேள்விக்குமே அதுக்கான விளக்கமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள்.